குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் சென்னை கிண்டியில் இருக்கிற சத்யானந்த சுவாமிகள் என்கிற கோழிப்பி சுவாமிகள். இந்த மகானை தான் பார்க்குறோம். இந்த மகான் திருவண்ணாமலைக்கு வரார். திருவண்ணாமலையில் பல சித்த புருஷர்களை தரிசிக்கிறார். அங்கிருந்து தான் கடைசியாக வாழ வேண்டிய இடம், தனக்கு சமாதி ஆக வேண்டிய இடம் அப்படின்னு தீர்மானித்து கிண்டிக்கு வருகிறார். அப்போ கிண்டி எப்படின்னா ஒரு வில்வ வனமாக காணப்பட்டதாம், ஒரே வில்வ மரங்கள். இந்த இடத்துக்கு ஒரு மரத்தின் கீழே அமர்ந்து நித்தமும் தியானத்தில் இருப்பார், யோகத்தில் இருப்பார், தினமும் தியானத்தில் இருப்பார். இங்கே வசிக்கக்கூடிய அன்பர்கள், இந்த வழியாக செல்கின்றவர்கள் இந்த மகானை பார்த்து இந்த மகானிடம் ஆசி பெற்று செல்வார்கள். யாரு? சத்யானந்த சுவாமிகள் கிட்ட. இப்படிதான் இங்க வந்தார், கிண்டிக்கு வந்தார். வில்வ வனத்துல இந்த இடத்துல உட்கார்ந்தார். அப்புறம் தான் சின்ன பையனா இருக்கிறதுலேருந்து இந்த லோகநாத முதலியார் பழக்கமாகி இவருக்கு பணிவிட பண்ணி எல்லாவற்றிலும் உடன் இருந்தார். தன்னுடைய சமாதி எப்படி ஆகணும், தான் சமாதி ஆக வேண்டிய நாள் தெரிந்தவுடனே அதற்கான நியமங்களை சொல்றார். யாரு? இந்த லோகநாத முதலியார் மற்றும் உள்ள சீடர்கள் கிட்ட அந்த நியமங்களை சொல்றார். 10 அடி ஆழம், 10 அடி அகலம், 10 அடி நீளம். அதில் தான் என்ன சமாதி பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அந்த சமாதி பண்ணி முடிச்சோன்னே ஷீரடி பாபாவுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு சொல்றார். சமாதி ஆயாச்சு, கோவிலும் கட்டியாச்சு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 1904 இந்த மகான் சித்தியானது 1904. இமயமலையில எண்ணற்ற சித்தர்களுடைய அருளாசிகளை பெற்றவர், பல சித்த புருஷர்களை சந்தித்தவர், வட இந்தியாவில் பிறந்தவர், ஷீரடி பாபாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நண்பர் அப்படின்னு பாராட்ட பெற்றவர். திருவண்ணாமலையில் சில காலம் தங்கியிருந்து பல சித்த புருஷர்களை தரிசனம் பண்ணினவர். கடைசியில் எங்க சமாதி ஆகிறார்? கிண்டியில சமாதி ஆகிறார். அவருடைய சமாதி இன்னைக்கும் இருக்கு. இவருக்கு ஒரு பேர் சொன்ன, சத்யானந்த சுவாமிகள் என்கிற கோழிப்பி சுவாமிகள் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் கோழிப்பி சுவாமிகள்னு எழுதியிருக்கும். நம்மெல்லாம் சாதாரணமாக அந்த பீங்கிற வார்த்தை கேட்டாலே நமக்குள்ள ஒரு அருவருப்பு. எல்லாமே உலகத்தில் எல்லா பொருட்களும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம நடந்து போகிறோம் ஒரு இடத்துல, திடீர்னு சாக்கடை, அந்த சாக்கடையிலிருந்து ஒரு அசுத்தமான ஒரு வாசனை வரும் நமக்கு. நம்ம என்ன நினைப்போம்? அந்த சமயத்தில் அந்த அசுத்தமான வாசனை நமக்கு வருகிற போது, துர்நாற்றம் வருகிற போது நம்ம நினைப்போம், அடாடா என்னடா அது அப்படின்னு மூக்கு பிடிச்சிட்டு போவோம். கொஞ்ச தூரம் போவோம், ஒரு மலர்கள் விற்கக்கூடிய ஒரு இடம் வரலாம். அந்த இடத்துல மலர்களுடைய வாசனை வரலாம். நம்ம நினைக்க முடியுமா நம்ம போகிற பகுதி முழுக்க நல்ல வாசனை இருக்கணும், நல்ல காட்சிகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? எல்லாமே இருக்கும் இந்த வாழ்க்கையில். சுத்தம் இருக்கும், அசுத்தம் இருக்கும், இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், நன்மை இருக்கும், தீமை இருக்கும், எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. மலம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அசுத்தம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதை சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளர்களை நாம் என்னவென்று சொல்லுவோம்? அவர்களும் மனிதர்கள் தானே. இந்த சுவாமிகள் பாருங்க, என்ன அழகா சத்யானந்த சுவாமிகள் நமக்கு உணர்த்துகிறார் அப்படின்னா, இவர் இந்த இடத்துல தவம் இருப்பார்னு சொன்ன, ஒரு மரத்தின் கீழே இந்த வில்வ வனத்தில் அமர்ந்து தவம் இருப்பார். சகலவிதமான யோக கலைகளும் தெரிந்தவர் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப இந்த இடத்துல கோழிகள் நிறைய சுத்தம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் எங்கே இருந்ததுன்னா, கால்நடைகள் வளர்ப்பது, ஆடு மாடுகளை வளர்ப்பது, கோழிகளை வளர்ப்பது, இதுதான் அவர்களுக்கு ஜீவாதாரம்.
இதுலேருந்து கிடைக்கிறதா அவர்களுக்கு வருமானம். இன்றைக்கும் பல பேர் பாருங்க, ஒரு மாடுகளை வளர்த்து ஒரு 10 மாடு வச்சு அந்த பாலை விற்று பிழைக்கின்றவர்களும் காணப்படுகிறார்கள். ஒரு கால்நடைகளை எப்படி பராமரிக்கிறார்கள்? அதுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் செஞ்சு ராத்திரி அதற்கு என்ன தேவையோ அனைத்தையும் செய்வது. இந்த வாழ்க்கைங்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்கு. இந்த கோழிகள் இந்த இடத்துல நிறைய உலாவும். இந்த சித்தர் இருக்கிற இடத்துல உலாவும். யார்? சத்யானந்த சுவாமிகள். அந்த கோழி என்ன பண்ணும்? ஒரு மலம், அதாவது எச்சமிடணும் அப்படின்னா அதற்கு தெரியுமா? இங்கே ஓரத்தில் போய் போகணும் தெரியுமா? ஒரு நாய்க்கு ஒரு உச்சா வருதுன்னா எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்துல போயிடும். அதே போல் இந்த கோழிகளும் அந்தந்த இடத்துல எச்சம் போடுமா. யார்? சுவாமிகள் இருக்கிற இடத்தை சுற்றி போகுமா. இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.